சாய்ராம். இன்றைய நாளுக்கான பிரார்த்தனை. நாளுக்கு நாள் நம்மளுடைய எல்லா விதமான பிரச்சனையுமே தீர்ந்துக்கிட்டே வருது. ஒவ்வொரு வாரத்துக்கு வாரம் நம்ம நினச்சதை விட ரொம்ப நல்லாவே போயிட்டுருக்கு. ஒரு விதமான பாசிட்டிவ் திங் நம்மளோட லைஃப்பில் வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்றத நம்ம நம்பணும். இந்த லாஸ்ட் 2-3 வாரத்தில் நம்மளுக்கு நிறைய விஷயமான நெகட்டிவிட்டி நடந்திருக்கும், நிறைய விதமான பாசிட்டிவிட்டி நடந்திருக்கும். ஆனால் அந்த நெகட்டிவை எல்லாத்தையும் விட்டு நம்ம அந்த பாசிட்டிவை மட்டும் யோசிக்கும்போது நிச்சயமாக நம்மளோட மைண்ட் ஏதாவது ஒரு வழியில் பாசிட்டிவாக ஃபீல் பண்ண தொடங்கும். இந்த பாசிட்டிவாக ஃபீல் பண்ண முடிய வைக்கலைனாலுமே நீங்கள் நம்மளோட சாயப்பாவோட பாடல் கேட்கலாம், சாயப்பாவோட சச்சரித்தத்தை படிக்கலாம், இல்லை அவரோட ஏதாவது ஒரு விதமான கதைகளை படிக்கலாம். இந்த கதைகளை படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்டில் இருக்கக்கூடிய இந்த நெகட்டிவிட்டி எல்லாமே போய் கம்ப்ளீட்டாக பாசிட்டிவிட்டி வருது. இந்த பாசிட்டிவிட்டி வரதன் மூலமாக நம்மளோட ஜென்ரலாக இருக்கக்கூடிய நம்மளோட வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தைங்க எல்லாமே ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு இடத்துல பாசிட்டிவாக பழிக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்க ரொம்பவே தயாராக இருக்குது. இது எல்லாமே மைண்டில் வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ், நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை அதற்கு ஏற்றவாறு பயன்படுத்தும் போது அது சக்தி பெற்று மறுபடியும் உங்ககிட்டயே திரும்பும்போது நீங்கள் இன்னுமே நேர்மறையான எண்ணம் மிக்க ஒரு மனிதராக மாறுவீங்கன்றதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்போது இதே விதமான பாசிட்டிவ் தாட்ஸோட இன்றைய நாளுக்கான பிரார்த்தனை என்னன்றதை பார்க்கலாம். முதலாவதாக கார்த்திக். இவங்களுடைய மனைவி ராஜலக்ஷ்மி, அதாவது நம்ம நேற்று ஒரு ப்ரேயர் வச்சுருந்தோம், இந்த அபார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க தான் மறுபடியும் வச்சுருக்காங்க. என்னென்னா அவங்களுடைய மனைவி ராஜலக்ஷ்மி அவங்களோட நம்மளோட அன்பே சாய் குடும்பத்தில் சேர்ந்துட்டாங்கன்னா இந்த உலகத்தில் முதலாவதாக சந்தோஷப்படுவது நான் மட்டுமே. என் அப்பா என்ன செய்வார் என்று எனக்கு தெரியாது, ஆனால் இந்த பிரார்த்தனையை நிறைவேற்றி தந்தாக வேண்டும்னு ஒரு அன்பு கட்டளையாக வச்சுருக்காங்க. நிச்சயமாக இவங்களுடைய வாழ்க்கை விஷயங்கள் என்னன்றது நம்மளுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது அவங்களுடைய ஒய்ஃப் அன்பே சாய் குடும்பத்தில் ஜாயின் பண்ணணுன்ற ஒரு விருப்பம் வச்சுருக்காங்க. நிச்சயமாக அதற்கான காலத்தின் கட்டாயம் ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னா அதற்கு ஏற்ற மாதிரி சாயப்பா சிறப்பாக செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக கலா. அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு 58 வயது அம்மா மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயில் போன போது கூட்ட நெரிசலில் சிக்கி காணாமல் போய்விட்டார்கள். அவர்கள் நல்லபடியாக திரும்பி வர சாயப்பாவிடம் பிரார்த்தனை வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக தொலைஞ்சு போனவங்க யாராக இருந்தாலுமே கூடிய விரைவில் அந்த குடும்பத்துக்கு அவங்கள சாயப்பா எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட ஒரு பெரிய வேண்டுதலாக வச்சுக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு 58 வயசு ஆகுது. இதுக்கு மேலே அவங்க எங்கே போயும் என்ன பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாத ஒரு கண்டிஷனில் அவங்களோட ஹெல்த் இஷ்யூஸ் அது இதுன்னு எல்லாமே இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்க எங்கே போயிருந்தாலுமே நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் திருப்பி கூட்டிகிட்டு வந்துடணும்னு சொல்லி சாயப்பா கிட்ட ஒரு பெரிய வேண்டுதலாக வச்சுக்கலாம். அடுத்ததாக அனோஜ் வினோ. எங்கள் கடன் சுமை தீரணும், ஹஸ்பண்ட்க்கு நல்ல ஒர்க்கு கிடைக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. நிச்சயமாக இவங்க ஹஸ்பண்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு நல்ல ஒர்க் கிடைக்கும். அதன் மூலமாக கடன் பிரச்சனைகளையுமே கூடிய விரைவில் தீர்க்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக இப்போது நாளுக்கு நாள் ஒவ்வொரு எக்ஸாம்ஸ் ஸ்டார்ட் ஆகிட்டே இருக்குது. 10th இருக்கட்டும், 12th இருக்கட்டும். இந்த எக்ஸாம்ஸ் எழுதக்கூடிய ஒவ்வொரு பசங்களுக்காகவும் இண்டிவிஜுவலாக நிறைய பேர் ப்ரேயர் வச்சுருந்தாங்க. அவங்க எல்லாருக்காகவுமே நம்ம ஒரு பொது பிரார்த்தனை வச்சுக்கலாம். நிச்சயமாக எல்லாருக்கும் எல்லா விதமான கஷ்டங்களும் இருந்தாலும் அந்த கஷ்டத்தை எல்லாமே தாங்கி வரக்கூடிய ஒரு மன பலத்தை சாயப்பா நிச்சயமாக கொடுக்கணும். அந்த வகையில் இந்த மாதிரி தேர்வு எழுதக்கூடிய அத்தனை குழந்தைகளுக்குமே அவங்க என்ன படித்தாங்களோ அதை சூப்பராக ஞாபகம் வச்சு அதை திருப்பி அவங்க எல்லாமே கரெக்டாக யூஸ் பண்ணி அந்த தேர்வில் எழுதி மேக்ஸிமம் பாஸ்ட் அவுட் இந்த வாட்டி கிடைக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக பொது பிரார்த்தனைக்கு போயிடலாம். இன்றைய நாளில் யாரெல்லாம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணிங்களோ, வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணிங்களோ அவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய விஷஸ். இன்றைய நாளில் உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை எல்லாமே சாயப்பா கொடுப்பாரு. உங்களுக்கு ஆசைப்பட்ட எல்லா விஷயமே நியாயமான வழியில் நிறைவேற்றி கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் எத்தனையோ குழந்தைகள் பிறந்திருக்கும், எத்தனையோ அம்மாமார்கள் ப்ரெக்னன்சி வாரில் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது எல்லா குழந்தைகளுமே ரொம்ப சீரும் சிறப்புமாக ஒரு ஆரோக்கியமான ஒரு மனதோட, ஆரோக்கியமான ஒரு உடலோட அவங்க இந்த உலகத்தை பார்க்கணும். இந்த குழந்தைகளால் எந்த விதமான சமூக சீர்கேடுகளும் யாருக்கும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஒரு பெரிய வேண்டுதலை வச்சுக்கலாம். அடுத்ததாக இன்றைய நாளில் நிறைய கடன் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஆளுங்க இருப்பாங்க. நிறைய விதமான பிரச்சனைகள் இருக்கும்.
நம்மளை சுற்றி நிறைய அழுகுரல்கள் கேட்காம இருக்கும். அந்த அழுகுரல்களுக்கு எல்லாமே சாயப்பா ஒரு பெரிய விடையை கொடுத்துருக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக இன்றைய நாளில் நிறைய ஆக்சிடெண்ட் நடந்திருக்கும். இந்த ஒரு 1 வீக்கில் வந்து நிறைய ஆக்சிடெண்ட் நடந்திருக்கும். நிறைய விதமான டாக்டர்ஸ் இல்லை முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த டாக்டர்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும்படியான ஒரு விஷயத்தை வந்து அவங்க பண்ணி கொடுக்கணும். இதன் மூலமாக இந்த குடும்பம் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, இவங்களுக்கு வந்து அந்த ஒரு இருக்கக்கூடிய அந்த இன்ஜூர் அந்த உடம்புல அடிப்பட்ட அந்த ஒரு விஷயம் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அவங்க வந்து பூர்ண நலம் அடைஞ்சிருவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ரிசல்ட் வந்து இவங்க எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக நிறைய பள்ளி மாணவர்களும் சரி கல்லூரி மாணவர்களும் சரி இந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து மாட்டிக்கிட்டு நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறாங்க. அவங்க எல்லாத்துக்குமே ஒரு மன தைரியத்தை கொடுத்து அதிலேருந்து வெளியே வர்றதுக்கான விஷயங்கள் வந்து மேற்கொள்ளணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக நிறைய குழந்தைகள் நிறைய ஊரில் ஒரு விதமான சாப்பாடு கூட இல்லாமல் இறந்து போகக்கூடிய நிறைய குழந்தைகளும் சரி பெரிய மனிதர்களும் சரி நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கவங்களுக்காக ஒரு பெரிய வேண்டுதலை வச்சுக்கலாம். நிச்சயமாக அவங்களுக்கு ஏதாவது வழியில் சாயப்பா அருள் செஞ்சு அவங்களுக்கு வந்து தேவைப்பட்ட உணவை கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். இந்த பதிவு கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுடைய மன பிரார்த்தனையுமே நிறைவேறணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். மறுபடியும் யார் யாரெல்லாம் வேண்டுதல் வைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே உங்களோட வேண்டுதலை ரொம்ப கிளியராக வச்சிங்கன்னா நம்ம ப்ரேயர் பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா பார்க்குறவங்களுக்கு கேட்குறவங்களுக்கு சொல்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு கிளாரிட்டியோடு சொன்னாங்க அப்படின்னா உங்களோட வேண்டுதலை வந்து இன்னும் புரிஞ்சுக்கிட்டு அதை மனமாற ஏற்று பண்ணுறதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஹெல்ப் பண்ணும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய வேண்டுதல் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் வைங்க. நிச்சயமாக உங்களுக்கான வேண்டுதலை வந்து அடுத்தடுத்த நாளில் வைக்கப்படும். இந்த அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே எல்லா விதமான தேவைகளையுமே சாயப்பா கொடுக்கணும்னு சொல்லி ஒரு பெரிய வேண்டுதலை வச்சு இந்த ஆடியோ நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.